அன்பார்ந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயன் திருவள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைக்கு ஒரு ஆசிரியரை நாம் நேர்காணல் காண தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த ஆசிரியர் திருமதி சுதா அவர்களோடு இன்று அவருடைய அனுபவங்களை பற்றி, ஆசிரியர் பணியில் அவர்கள் ஆற்றிய சேவைகளை பற்றி எல்லாம் பேச இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் திருமதி சுதா அவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி. உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க அப்பா அம்மாவை பத்தி, நீங்க பிறந்த ஊரை பத்தி, உங்க கணவர் பத்தி, உங்க பிள்ளைகள் பத்தி எல்லாம் ஒரு சின்னதா அவங்களை அறிமுகப்படுத்தி. சரிங்க ஐயா. என் பேர் சுதா ஐயா. எங்க அப்பா பேரு சுப்பையா. அவர் வந்து ரூரல் வெல்ஃபேர் ஆபீசர், அதாவது கிராம சேவக்கா வேலை பார்த்தாரு அப்பா. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தாங்க. அம்மா வந்து என்னடா பெரிய கை, ஜமீன் வீட்டுல பிறந்தவங்க வந்து எல்லாம் சேவை செய்வாங்க. அம்மா நிறைஞ்ச அம்மா பேரு சாலமாரியா. அவங்க வந்து கிராமத்துல இருந்து வாழ்ந்தவங்க. அம்மா வந்து ரொம்ப பெரிய மனசு, எல்லாருக்கும் நல்லா சேவை செய்வாங்க. என் அப்பாவுக்கு வந்து குழந்தைங்க படிக்கணும்னா ரொம்ப இஷ்டம், ரொம்ப ஆசைப்படுவாரு. எனக்கு வந்து +2 முடிக்கவுமேவும் திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்த உடனேவும் நான் எங்க சாரோட கூட பிறந்தவங்க 4 பேரு எல்லாருமே வெளியூர்ல இருக்கனால என் குழந்தைகளை ஆங்கில வழி கல்வியில படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆதங்கப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். உடனே என் கணவர் தான் என்னைய ஆசிரியர் பயிற்சியில 2 ஆண்டு படிக்க வச்சாரு. அடுத்து BA படிக்க வச்சாரு. BEd முடிச்சேன். அடுத்து MA படிக்க வச்சாரு. படிச்சுட்டு நான் படித்த பள்ளியிலே எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாருயா. எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். பெரிய பொண்ணு வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கறாங்க. 2வது பொண்ணு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல வேலை பார்க்கறாங்க. பெரிய பொண்ணு PhD முடிச்சுட்டாங்க. 2 பொண்ணுகளுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. பெரிய பொண்ணு ஃபாரின் PhDயும் PDF-ன்னு ஒரு சப்ஜெக்ட் அதையும் முடிச்சிருக்காங்க. சின்ன பொண்ணு PhD பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு 2 பேர குழந்தைங்க, 2 பேத்திக சாமி ஐயா. குடும்பத்தை பத்தி நல்லா அழகா சொன்னீங்க. ஆனா வந்து உங்க வீட்டுக்கார பேர் சொல்லுங்க. அழகர்சாமி, P. அழகர்சாமி. சொல்லுங்களா? ஐயோ, அவரு பேர் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்களா? சொல்லுவீங்களா? அப்படியெல்லாம் இல்லையா. சொல்லுங்க. நானு P. அழகர்சாமி. மகள் சந்தியா. மூத்த மகள் சந்தியா, ஏ சந்தியா. 2வது மகள் ஏ சௌமியா. ஒரு அருமையான குடும்பத்தை நாம் இன்றைக்கு சந்திக்கிறோம். அடுத்து இவங்க ஆசிரியர் பணியில எப்ப சேர்ந்தீங்கம்மா நீங்க? 1992 ஆகஸ்ட் 18. எத்தனை ஆண்டுகள் பணி நிறைவாகுது? 33 ஆண்டுகள். 33 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறீங்க. 33 ஆண்டுகள் ஒரு ஆசிரியர் பணியில இருந்திருக்கீங்க. ஒரே பள்ளிதான் இல்லைங்களா? ஒரே பள்ளிதான். உங்க பள்ளியோட பேர் சொல்லுங்க. ஒரே பள்ளி, ரங்ககிருஷ்ணன் நடுநிலை பள்ளி, வடகரை பெரியகுளம். ரங்ககிருஷ்ணன் நடுநிலை பள்ளி, வடகரை பெரியகுளம். அருமையா இருக்கு. நீங்க என்ன ஆசிரியர் இருந்தீங்க? நாங்க வந்து இடைநிலை ஆசிரியர். 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு முடிய அனைத்து பாடங்களுமே எடுப்போம் ஐயா. எல்லா பாடங்களும் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், இடைநிலை ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றிருக்கிறார்கள். இப்ப இந்த எத்தனை 33 ஆண்டுகள் சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 20 வயதுல ஒரு 33 வயதுன்றது பாதிக்கு மேல வந்துருது. ரொம்ப இளம் வயதிலேயே அந்த பள்ளி பணிக்கு போயிருக்கீங்க. இன்னும் நீங்க ஓய்வு பெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிற இந்த நிலையில உங்களை சந்திச்சு ஒரு நேர்காணல் காண்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆசிரியர் பணியில சேர்ந்து முதல்ல உங்களுக்கு எப்படி அந்த அனுபவம் இருக்கு, அப்புறம் போக போக அது எப்படி மகிழ்ச்சியா இருந்ததா,
இல்லை நீங்களோட கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சா? சொல்லுங்க அதை பத்தி. சரிங்க. ஆரம்பத்துல ஆரம்பத்துல சேர்ந்த உடனே நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையா. ஆனா என்ன, நான் படிச்ச ஆசிரியர்கள் அங்க இருந்தாங்க. அதனால கொஞ்சம் நான் நான் உண்டு, என் வேலை செய்றது உண்டு, குழந்தைகள பார்க்கிறதோடு, பெற்றோர்கள அரவணைக்கிறதோட நான் முடிச்சுக்கிருவேன். பெரிய ஆசிரியருக்கு முன்னாடி வந்து போறது கொஞ்சம் சங்கடப்படுவேன். ஏன்னா அவங்கலாம் சீனியர். அவங்கட்ட படிச்சோம் அப்டின்ட்டு கொஞ்சம் நானு ஒதுங்கியே தான் இருப்பேன். ஆனா தேடி வரவங்க, பள்ளிக்கு தேடி வர எல்லாருமே என்னைய வந்து தலைமை ஆசிரியர் நெனச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு நானு துடிப்புடன், சுறுசுறுப்புடன் எங்க தலைமை ஆசிரியர பத்தி கேட்கணும், விசாரிக்கணும் அப்டின்னா என்கிட்ட தான் கேட்பாங்க. பெற்றோர்கள் வந்து ரொம்ப என்கிட்ட வந்து பாசமா இருப்பாங்க. இன்று வரையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிகழ்வுக்கு போனா கூட, "என்னங்க டீச்சர், இன்னைக்கு வந்து ஸ்கூல் இல்லையா?" அப்டின்றது கேட்பாங்க. நான் வந்து எங்க உறவினர்கள் திருமணத்துக்கு கூட போகவே மாட்டேன். முடிஞ்ச அளவு சாயந்தரத்திலே போயிட்டு வந்துருவேன். பணியில வந்து நானு என்ன சொல்றது, விடுப்பு எடுக்கவே நான் விரும்பவே மாட்டேன். நான் என்னோட நினைப்பு என்னன்னா, ஒரு நாள் விடுப்பு எடுத்துட்டா, அந்த பணியே என்னால அப்படியே நின்றுன்ற ஒரு எண்ணம், ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு. அதனால வந்து நெறைய உறவுகள் கிடைச்சிருக்கு. இப்ப கூட நானு வந்து கவிதை தளம் இதுக்கெல்லாம் பயணிக்கிறதுக்கு காரணம், என்னை சுற்றி உள்ள நல்ல நண்பர்கள். அக்கா நீங்க வந்து இவ்வளவு சுறுசுறுப்பா இருந்துட்டீங்க. இனிமேல் வந்து நீங்க வந்து உங்களோட தேவை வந்து சமுதாயத்துக்கு தேவை. உங்களோட பணி தேவை. நீங்க வந்து முடங்கிடக்கூடாது. அப்படின்னு சொல்லி என்னைய வந்து நெறைய உற்சாகம் ஊட்டுவாங்க. நல்ல நண்பர்கள் என்னை சுத்தி இருக்கிறதுனால, என்னை வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. என் பள்ளிக்கூடத்துல என்ன செய்வாங்க, தலைமை ஆசிரியர் எங்க பள்ளிக்கூடம் வந்து ரொம்ப கடுமையா இருப்பாங்க. உங்க பள்ளி வாழ்க்கையில இந்த மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம், இந்த கல்வி வளர்ச்சி, சில பசங்க சரியா படிக்க மாட்டாங்க. சில பசங்க நல்லா படிப்பாங்க. இப்ப இவர்கள்லாம் நீங்க எப்படி கையாண்டீர்கள் என்பதை பற்றி சொல்லுங்க. ஐயா படிக்காத பசங்கட்ட படிப்பு தான் இருக்காது. மற்ற பண்புகள் இருக்கும். அத முன்னெடுத்து அவன கூப்ட்டு அருகில அழைச்சு, "உனக்கு இதுதான் இல்ல. என்ன தெரியல கேளு. டீச்சர் வீட்டுக்கு வா சொல்லி தரேன்னு" சொல்லிட்டு, பள்ளியும் எனது வீடும் பக்கத்திலே இருக்கிறனால, படிக்காத பிள்ளைகள வீட்டுக்கு அழைத்து நான் சொல்லி தருவேன்யா. சொல்லி தருவேன். அதே மாதிரி பெற்றோர்கள்கிட்டயும் கூப்பிடுவேன். கூப்ட்டு உங்க பையனுக்கு இப்படி ஒரு குறை இருக்கு. இப்படி இப்படி சொல்லிக் குடுங்க. அவன் நல்லா வந்துருவான்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லுவேன். அத அவங்க வந்து கடைப்பிடிப்பாங்க. பெற்றோர்கள் வந்து நான் சொல்றத வந்து கடைப்பிடிப்பாங்க. ஒரு முறைலாம் எங்க தலைமை ஆசிரியர் வந்து படிக்காத பையன அதாவது லேட்டா ஸ்கூலுக்கு வந்தா விரட்டி விட்டுருவாங்க எங்க பள்ளியில. குளிக்கலைன்னா வீட்டுக்கு விரட்டி விட்டுருவாங்க. நகை வெட்டலைன்னா வீட்டுக்கு விரட்டி விட்டுருவாங்க. அப்படி ஒரு பள்ளியா. ஒரு ஒரு நாள் லேட்டா வரவும் ஒரு பையன வந்து தலைமை ஆசிரியர் வீட்டுக்கு விரட்டி விட்டாங்க. அவங்க அம்மா வந்து கூலி வேலைக்கு போறாங்க. ரொம்ப சங்கடப்படுறாங்க. அவனோ சேட்டைனா சேட்டை அப்படி ஒரு சேட்டை முத்து விக்னேஷ்ன்னு சொல்லிட்டு. அவன வந்து நான் வந்து அது இன்னொரு பாதை இருக்கு. இன்னொரு பாதை வழியா அவன கூப்ட்டு, சரிடா, இருடான்னு சொல்லிட்டு அவன இருக்க வச்சுக்குவேன். திடீர்னு ஒரு நிகழ்வுல அந்த பையன் வந்து இறந்துட்டான். அவங்க அம்மாவ போய் பார்க்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, "அப்படியெல்லாம் என் பிள்ளைய நீங்க காப்பாத்துனீங்களா? இப்ப என் பையன பறிகொடுத்துட்டேன்." அப்படின்னு சொன்னாங்க. அந்த இது வந்து எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குய்யா. உண்மையில ம். ஒரு பள்ளி மாணவன் பொதுவா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஆசிரியருக்கு அதிகமா கிடைக்காது. ஏன்னா மாணவர்கள் படிப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, நல்லா வளருவாங்க, இதுவாகுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாரி மாணவர்கள் இறந்து போறது, இல்ல விபத்துல சிக்கி இறந்து போறது, இல்ல நெறைய இந்த கிராமப்புறத்துல வந்து இந்த குளத்துல விழுந்து இறந்து போறது, கிணத்துல விழுந்து இறந்து போறது, இதெல்லாம் அதிகமா காணப்படும். இந்த மாரி எப்பாவது நிகழ்ந்துவது உண்டு நிகழ்வுகள். அது மிகவும் சோகத்தையும், வருத்தத்தையும் ஏற்படுத்தும். அதிலிருந்து மீண்டு வருவதே கடினமாக இருக்கும். உங்க ஆசிரியர் பணியில நீங்க நெறைய 33 ஆண்டுகள்னா சற்றேறக்குறைய உங்ககிட்ட படிச்ச முதல் வருடத்துல படிச்ச பசங்கள்லாம் இன்னைக்கு படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி அவனுங்களுக்கு பிள்ளை இருக்கு. இப்ப அந்த பையனை கூட கொண்டு வந்து உங்க பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. அந்த மாரி அனுபவங்கள் ஏதாவது சேர்த்துருக்காங்க. இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க. ப அவங்க அப்பா வந்து எனக்கு ஆட்டோ டிரைவரா இருக்கான். அப்பா ஆட்டோ அ, டிரைவர் இருக்கான். நாங்க எங்கேயாவது வெளிய போம்போது, டீச்சர் டீச்சர்ன்னு சொல்லிட்டு பஸ் டிரைவராவும் இருக்காங்க. எங்க சாருக்கு ரொம்ப பெருமை. எங்க போனாலும் உன்னை சுத்தி மாணவர்கள் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அங்க வந்து பிள்ளைக வந்து நர்சிங்கா வேலை பாக்குங்க. இப்போ வந்து கல்லூரிகள்லாம் பேசிட்டு இருக்கேன். கல்லூரிக்கு போனா அங்க பிள்ளைக இருக்காங்க. எல்லா இடத்துலயும் வந்து நல்ல ஒரு மதிப்பு. அதே மாரி அவங்க கல்யாணத்துக்கும் சரி, அவங்க காது குத்து, அவங்க திருமணம்,
எல்லாத்துக்குமே என்னை அழைச்சிருவாங்க. நானும் யார் கூப்பிட்டாலும் சரியா, வேற டீச்சர் வரணும்ல நினைக்கவே மாட்டேன். என்னை அழைக்கிறாங்களா, நான் போயிட்டு வந்துருவேன்யா. அதே எனக்கு ஒரு தனி மதிப்புயா. சிறப்பு, மாணவர்கள் சிறப்பு, மத்தியில, சிறப்பு. பெற்றோர்கள் மத்தியில எனக்கு தனி மதிப்புயா. அருமை, அருமை, அருமை. உங்களிடம் படித்த மாணவர்கள் பல பேரும் பல இடங்கள்ல இப்ப பணியாற்றுவதையும், நீங்கள் ஆமாங்க. செல்லுகிற இடங்களில் எல்லாம் உங்களை வணங்கி போற்றுவதையும் பற்றிலாம் அருமையா சொன்னீங்க. இந்த ஆமா. மாணவர்கள்ல பலரும் பல இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, பல உயரத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கே நீங்க போனீங்கன்னா உங்களை பார்த்து வணக்கம் டீச்சர் சொல்றது இருக்கும். நீங்களே அவனை மறந்துட்டு இருக்கு. இருப்பீங்க. அவன் ஆமாங்க. உங்களுக்கு வணக்கம் சொல்லுவான். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கும். ம். இது ஆசிரியருக்கே உண்டான ஒரு உரித்தான ஒரு சிறப்பு. ஆசிரியருக்கு உண்டான சிறப்பு ஆமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவு. நடந்து போனா கூட எதிர வர்றவங்க ஒதுங்கி ஆசிரியர் தெரிஞ்சாக்கா ஒதுங்கி வழிவிட்டு ம். வணக்கம் டீச்சர் அப்படின்பாங்க. ஒரு கடைக்கு போனா கூட உடனே எடுத்து கொடுப்பாங்க. டீச்சர் ஆமா. வந்திருக்காங்களா, டீச்சர் எடுத்து கொடுறா. அதெல்லாம் இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிற போது இந்த ம். பணிக்கு வந்தீங்க நீங்க. அது நிறைய பணிகள், நிறைய சிரமங்கள் இருக்கு. ஆசிரியர் நிறைய சிரமங்கள் இருக்கு. ஆனா அந்த சிரமங்களுமே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிரமங்கள நம்ம வந்து அத என்ன செய்யறோம், ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். சிரமத்த வந்து சிரமமா எடுக்காம, எல்லாமே கடந்து தான் போகணும். வாழ்க்கைன்னா எல்லாம் தான் இருக்கும். அந்த கஷ்டத்தையும் நம்ம என்ன செய்யணும், மகிழ்ச்சியா மாற்றுறதுக்கு என்ன வழி செய்யணும்? அதத்தான் ஏன் நான் பார்ப்பேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ம். 1000 சிரமங்கள், இந்த மாதிரியான சிறப்புகள் நமக்கு கிடைக்கிற போது, அப்போ இந்த அ உள்ளம் எப்படி இருக்குது? அப்போ உங்க மனசு எப்படி இருக்குது? அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து சிரமம்னா, சிரமத்த வந்து நானு பெருசாவே இருக்க மாட்டேன்யா. என்னைய யாராவது காயப்படுத்திட்டா மட்டும் தான் நான் வந்து கொஞ்சம் வருத்தப்படுவேன் ஒழிய, மத்தபடி எல்லாத்தையுமே என்னமோ சொல்லுவாங்கல்ல, என்னமோ ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல. ரிஸ்க்னா ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான்யா. நானு எதையுமே மேலோட்டமா எதையுமே பார்க்க மாட்டேன். ஆழ்ந்து ஒரு வேலை எனக்கு குடுத்துட்டாங்கன்னா, அதுல அப்படியே ஆழ்ந்து அப்படியே அர்ப்பணிப்பு உணர்வோட செய்வேன்யா. அதனால எனக்கு அது சோர்வுன்றதே இருக்காதுய்யா. உடல்ல குறைபாடு இருந்தா தான் சோர்வடைவேனே ஒழிய, மனசுல வேலைப்பளுவுல சோர்வே அடைய மாட்டேன் ஐயா. உங்க ஆசிரியர் பணியை ஆ. பாராட்டி ம். சான்றிதழ் கொடுத்து விருது கொடுத்தா இருக்கா? அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கா? ம். இருக்குய்யா. இந்தா. அருமையாக ஒரு நேர்காணல் கண்டு கொண்டிருக்கிறோம். திருமதி சுதா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தேனி மாவட்டம் பெருங்குளத்தைச் சேர்ந்த ஆசிரியர். தன்னுடைய சிறப்பான பணிகளால் பல்வேறு விருதுகளையும் சான்றுகளையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த விருதுகளை பற்றியெல்லாம் அவரே நமக்கு எடுத்து சொல்லி அந்த விருதுகளை காட்ட இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, நீங்கள் பெற்ற விருதுகளை எல்லாம் காட்டுங்க, சொல்லுங்க. எங்க பள்ளியில குடுத்தாங்கய்யா. என்னோட அர்ப்பணிப்ப பாராட்டி எங்க பள்ளியில குடுத்தாங்கய்யா. அதுல என்ன போட்டிருக்கு சொல்லுங்கம்மா. ஸ்கூல் மேனேஜ்மென்ட் ரங்ககிருஷ்ணன் மிடில் ஸ்கூல், வடகரை, ஆ, பெரியகுளம். வித் ஆ, அவர் கிரேட்டஸ்ட் அப்ரிசியேஷன் வி ஹியர்பை பிரசன்ட் எஸ். சுதா. சிறப்பு, சிறப்பு. வேற வேற என்ன காட்டு, வேற என்ன, வேற என்ன விருதுகள் அடுத்து வந்து பெற்றிருக்கிறீங்க? எல்ஐசில இது லயன்ஸ் எல்ஐ கிளப்லயா. லயன்ஸ் கிளப்ல. லயன்ஸ் லயன்ஸ் கிளப். கிளப் என்ன கொடுத்திருக்காங்க? லயன்ஸ் லயன்ஸ் கிளப். கிளப் இதுவும் லயன்ஸ் கிளப் பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு குடுத்திருக்காங்க. லயன்ஸ் கிளப். அவார்ட். சுதா எம்ஏ, எம்எட் அசிஸ்டன்ட் டீச்சர் ரங்ககிருஷ்ணன் மிடில் ஸ்கூல். த எக்ஸலண்ட் சர்வீஸ் இன் த ஸ்கூல் டீச்சிங் ப்ராக்ரஸ். எக்ஸலண்ட் சிறப்பு, டீச்சர். சிறப்பு. எக்ஸலன்ட் டீச்சர் அவார்டு. அதுவும் இதுவும் இந்த மெடல் குடுத்தாங்க. லயன்ஸ் கிளப் மெடல் குடுத்தாங்க. ஆமா, ஆமா. அரிமா சங்கத்தினுடைய பதக்கம் பெற்றிருக்கிறார்கள். மெடல். ஆமாங்க. வேற வேறைய வந்து பாராட்டு சான்றிதழ் முத்தமிழ் சங்கத்திலிருந்து அவரது சிறப்பான ஆசிரியர் பணிக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க. முத்தமிழ் சங்கத்துல இருந்து சிறப்பான ஆசிரியர் பணிக்காக பாராட்டி 33 ஆண்டு காலத்துக்கு பாராட்டு மேலாக சான்றிதழ்.
கொண்டிருக்கிறார். இவரை பாராட்டி ஒரு சான்றிதழை முத்தமிழ் சங்கம் வழங்கி இருக்கிறது. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. நீங்க இந்த ஆசிரியர் பணி வேற என்ன விருதுகள் வைத்திருக்கீங்களா? சொல்லுங்க. இருக்கிறீங்க. அதாவது சிகரம் தொட்ட ஆசிரியர் கணிதத்துக்கு விருது, சிகரம் தொட்ட ஆசிரியர் கணித பாடத்துக்கு விருது கிடைச்சிருக்கேன். இது யாருமா வாங்கினது? இது பள்ளிக்கல்வித்துறையில இருந்தா கொடுத்தாங்க. சிகரம் தொட்ட ஆசிரியர் நான் தான் வாங்கினேன். கல்வித்துறையும் வந்து தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை வந்து உங்களை சிறப்பித்து சிகரம் தொட்ட ஆசிரியர் என்ற விருதை பெற்றிருக்கு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆமாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம், ஆசிரியர்கள்லாம் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுப்போம்ல, அது அதுக்கு தனியா ஒரு இது இருக்கு. பிஆர்டி அவங்கதான் பயிற்சிக்கு போவாங்க. முதல்ல எங்க தேனி மாவட்டத்துல ஒரு உதவி ஆசிரியரா நான் நான் வந்து பயிற்சி கொடுத்தேன் ஐயா. அது வந்து எனக்கு காளையார் கோயில்ல நான் பயிற்சி பெற்றேன். நான் தான் முதல்ல எங்க தேனி மாவட்டத்துக்கே போயிருக்கேன் ஐயா. ஆசிரியர்களுக்கு நல்ல சிறப்பா பயிற்சி கொடுத்து அவ்வளவு சிறப்பான ஒரு பெயர் பெற்றேன். அருமை. நீங்க இந்த ஆசிரியர் பணி தவிர வேற நேரத்துல ஈடுபாடு இருக்கு? வேற எதுல? ஆமா ஐயா, பள்ளியில வந்து சத்துணவு நான் தான் மேற்பார்வை பண்ணுவேயா. அதே மாதிரி புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுல படிக்க தெரியாதவங்களை படிக்க வச்சு சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கேயா. அப்புறம் இலக்கிய மன்றத்துல திருக்குறளுக்கு எங்க பள்ளியில ரொம்ப 1330 குறள் வந்து ஒவ்வொரு வருடமும் 2 மாணவர்கள் படிக்க வச்சிருவோயா. அதுக்கு எல்லா ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு நல்குவோயா. அதுல என்னோட பங்களிப்பும் இருக்கியா. நான் வந்து ஒரு பொண்ணுயா, முஸ்லிம் பொண்ணு, முஸ்லிம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பொண்ண திருவம்பாவை படிக்க வச்சு நான் வந்து மாநிலத்துல முதல் மாணவியா பரிசு வாங்க வச்சேயா. மாநிலத்துல செலக்ட் ஆகி சென்னைக்கு போயிட்டு வந்தாங்கய்யா. அவங்க வீட்லயும் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதுல என்ன இலக்கிய ஆர்வம், கலை ஆர்வம் அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? இருக்கியா. புத்தகம் நூல் வெளியிட்டேயா. நூல் என்ன பேரு? 15 சிந்தனை முத்துக்கள் 108 சுதா அழகர்சாமி. 108 சிந்தனை முத்துக்களை தொகுத்து திருமதி சுதா அவர்கள் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். சிறப்பு. நூல் வந்து எழுதி வச்சிருக்கியா, இன்னும் வெளியீடு செய்யலையா. முதல் நூல் தான் வெளியிட்டு இருக்கேன். இதுல பள்ளியோட தலைமை ஆசிரியரை நம்ம வந்து அவங்கள கௌரவப்படுத்தணும் அப்படின்னு அவங்கள வச்சு நான் நூல் வெளியிட்டேன். தனியா தான் வெளியிட்டேன். குலசாமி கோவில்ல நூலக ஆய்வாளர்களை எல்லாம் கூப்பிட்டு நான் வந்து நானா செஞ்சேன். நூலகத்துறை அலுவலர்களையும் ஆசிரியர் நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். கருத்து தலைப்பு சிந்தனை முத்துக்களா? சிந்தனை முத்துக்கள் 108. சிந்தனை முத்துக்கள் 108 என்ற தலைப்புல அருமையா ஆங்காங்கே சிதறி கிடக்கிற சிந்தனைகளை எல்லாம் முத்துக்களை போல் எடுத்து கொடுத்து அதை ஒரு நூலாக்கி கொடுத்திருக்கிறார்கள். பாராட்டுகிறோம் அம்மா. உங்களுடைய இந்த ஒரு வாரம் திருக்குறளை பத்தி நல்லா இருக்குங்கய்யா, சொல்லவாய்யா. திருக்குறளை பத்தி அதுல எழுதியிருக்கேன். திருக்குறள் 1000 ஆண்டு நீடிக்கிறது என்று பெருமைப்படாதே, மனிதன் 1000 ஆண்டு மாறாமல் இருக்கிறானே என்று சிறுமைப்படு. பின்னட்டையில் எழுதியிருக்கேன். பெருமைப்படாத, இன்னும் திருக்குறளை படிக்காம திருக்குறளை நடக்காம இருக்கிறதுக்காக நீ சிறுமைப்பட வேண்டும். சிறுமைப்படு. சமூகத்திற்கு சுட்டி காட்டுகிற வகையில சில வரிகளை ஈடுபடுத்தி. இது என்ன விருதமா? இது வந்து தமிழாலயத்திலேயா கவிதை நூலுக்காக விருட்சகமாகிய விதைகள் அப்படின்ற கவிதை. விருட்சகமாகிய விதைகள். வேற ஏதாவது கவிதைத்துறை சார் விருதுகள் தெரிஞ்சுக்கீங்களா? இருக்கியா. உலக சாதனையை 5 சான்றிதழ் வாங்கியிருக்கேயா. உலக சாதனையிலேயே 5 சான்றிதழ். 5.
நான் முதலில் கவிதை துறையில பெற்ற சான்றிதழ் தான் இது. உலக தமிழ் கூடல்ல கருத்தரங்கத்துல பேசினேன் ஐயா. திருக்குறள் பத்தி தான் ஐயா பேசினேன். புலவர் இளங்குமரனார் தான் என்னை வந்து முதலில் மேடை ஏத்துனது. புலவர் சானா இளங்குமரன் தேனி வையை தமிழ்ச்சங்கம் என்ற பெயர்ல தேனியில வச்சிருக்காரு. பல நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காரு. பல இடங்கள்ல திருக்குறள் வழி திருமணங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஐயா தான் இவங்களை முதலாக மேடையில் ஏற்றி சிறப்பித்தார் என்று கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி அம்மா. உங்களுடைய நூல் பணி, அது எழுத்து பணி, அந்த ஆசிரியர் பணி, இல்லப்பணி, இன்னும் சமூக பணி, சமூக சேவை பணி, 4 பணிகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்கத்தில் சமூகத்திற்கு சேவை செய்கிற பணி, இன்னொரு பக்கத்தில் இல்லத்தில் சேவை செய்கிற பணி, அந்த பக்கத்துல இயற்றுகிற பணி, இந்த பக்கத்துல மாணவர்களை உருவாக்க, இப்படி எதிரும் புதிராக 2 செயல்பாட்டு சிறப்பாக செயலாற்றி வருகிறீர்கள். நீங்க கலந்து கொண்ட முக்கிய நிகழ்ச்சிகளாக ஏதாவது 1, 2 குறிப்பிடுங்க. மிக முக்கிய நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கக்கூடிய 1, 2 குறிப்பிடுங்க. பாரதி பாவனார் செந்தமிழ் வானத்துல வந்து முதலில் 100 நாட்கள் 100 கவிதை அது வந்து வெளியிட்டாங்கய்யா. என்னோட நூலுக்காக வந்து விருது கொடுத்தாங்கய்யா. என்னோட நூலுக்காக கவிதை தொகுப்புக்கு செந்தமிழ் கவிஞர்ன்ற விருது கொடுத்தாங்கய்யா. நூலுக்காக அறிவுக்கொடை விருதுன்னு விருது கொடுத்தாங்கய்யா. அறிவுக்கொடை விருது. இப்ப கலைஞர் பத்தி எனக்கு கவிதை எழுதுன்றது எனக்கே தெரியாதுயா. இப்ப வருதுயா 25, 30 வரி கூட என்னால எழுத வருதுயா. இப்ப மரபுப்பா படிச்சுக்கிட்டு இருக்கேயா. இது வந்து கலைஞரை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. ஆமாங்கய்யா. ஆமாங்க. தமிழ் பணி, இலக்கிய பணி, ஆசிரியர் பணி, நான் சொன்னது போல இல்லப்பணி, இந்த மாதிரி இல்லப்பணி, ஆசிரியர் பணி, இலக்கிய பணி, இந்த 3ல உங்களை ரொம்ப கவர்ந்தது இல்லப்பணியா, இல்ல சமூக பணியா, அல்லது இந்த கல்வி சார்ந்திருக்கக்கூடிய பணிகளா? கல்வி, மாணவர்கள் தான் எனக்கு உயிர். முதல்ல மாணவர்கள், 2வதா என் குழந்தைங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு. மாணவர்கள் தான் எனக்கு என்ன செய்யறது, எல்லாரும் ஓய்வு பெறும்போது மகிழ்ச்சியா வருவாங்க. நானு அழுக, குழந்தைங்க அழுக, அப்படி வந்து நினைச்சாலே ஒரு கஷ்டமா இருக்கு. மாணவர்கள் இன்னும் நினைச்சா எனக்கு அப்படியே பொங்கிருது. இன்னும் டெய்லி வருவாங்க. இந்த வழியா தான் போறாங்க ஸ்கூலுக்கு. வந்து என்னை பார்க்காம போக மாட்டாங்க. மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு நேர்காணல் உங்களோடு. உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சிந்தனைகளை சற்றேறக்குறைய 33 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் இருக்கிறீர்கள். அந்த பணி நிமித்தமாக நீங்கள் பல்வேறு செயல்பாடுகளை செய்திருக்கிறீர்கள். அவற்றையெல்லாம் மிக அழகாக, மிக சிறப்பாக, வரிசையாக கோவைப்பட கூறியிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த ஆசிரியர் பணி என்பது நீங்கள் ஒரு அறப்பணியாகவே செய்து வருகிறீர்கள். இந்த அளவு இந்த பணியிலே உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு வளரும் தலைமுறை எதிர்கால இந்தியா சொல்லுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பாராட்டுகிறோம் அம்மா. இதுவரை நம்மோடு இணைந்து நேர்காணலில் நம்மோடு இணைந்திருந்தவர் திருமதி சுதா அவர்கள். தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்தவர். தன்னுடைய ஆசிரியர் பணியை பற்றி, அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை தான், அதுல பெருசா பணின்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தை இப்படி நேர்காணலில் நம்மோடு இணைந்திருந்த திருமதி சுதா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம்.
மிக அரிய கருத்துக்களை எல்லாம் எடுத்துக் கூறினார்கள். அவர்களுக்கு மென்மேலும் இந்த துறையிலே வளரவும் பல உயரங்களை எட்டவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இலக்கிய பணி என்று நிறைய செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இவர்கள் நூல் வெளியிட வேண்டும். இந்த ஆசிரியர் பணியிலே சிறப்பான இடத்தை இன்னும் எட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆசிரியர் ஒருவரை சந்தித்து உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்களும் தயாராக இருங்கள். இப்படி தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய ஆசிரியர் எல்லாம் அழைத்து சிறப்பித்து அவர்களுக்கு சீர்மிகு ஆசிரியர் விருது கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது பேசிய செய்திகளை எல்லாம் நூலாக்கம் செய்து வழங்க இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாகவும் தமிழருவி வானொலி வழியாகவும் கேட்டுக்கொண்டும் பார்த்துக் கொண்டும் இருக்கிற அனைத்து அன்புள்ளங்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திருமதி திருக்குறள் கண்டர் சிவகாமி சண்முகம் அவர்களுக்கும் தமிழறி வானொலியின் இயக்குநராக இருக்கக்கூடிய திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் தமிழ் நீலகண்ட தமிழ் ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி. நன்றி.